அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சட்ட தகவல். இன்றைய தகவலில் முதல் தகவல் அறிக்கையில் எதிரினுடைய பெயர் இல்லை என்பதற்காக அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்க கூடாது என்று எதிர்த்தரப்பினர் சொல்ல முடியுமா என்பதனை பற்றி இந்த காணொளியில் காணலாம். ஒரு முதல் தகவல் அறிக்கையில் எதிரினுடைய பெயர் இல்லை என்றும், மேலும் எதிரினுடைய வீட்டிற்கு ரைடு எதுவும் செல்லவில்லை என்றும், புலன் விசாரணைக்கு எதிரியானவர் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறார் என்னும் பட்சத்தில் அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்க கூடாது என்று எதிர்த்தரப்பினர் சொல்ல முடியாது. அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கலாம் என்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லி உள்ளது. மனோஜ்குமார் முக்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் என்ற வழக்கில் தீர்ப்பு சொல்லப்பட்டுள்ளது. எனவே முதல் தகவல் அறிக்கையில் எதிரினுடைய பெயர் இல்லை என்பதற்காக அவருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதற்கு அனுமதி மறுக்கப்படாது என்று இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியுள்ளது. நன்றி, வணக்கம்.